கனவு இல்லத்தின் கனிவான வணக்கங்கள் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் ஊருக்குள்ளேயே சூப்பரான வீடுங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்டான டிசைனில் நேச்சுரல் ஸ்டோன்ஸை ஒட்டி ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்லீக்கான டிசைன்ஸில் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடுங்க. சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 BHKவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீடை பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு 2 கலருங்க, டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் கலர் பண்ணியிருக்காங்க. அது போக நேச்சுரல் ஸ்டோன்ஸு, டஃப் அண்ட் கிளாஸ், ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முன்னாடி நம்மளுக்கு காம்பவுண்ட்லேருந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க வெர்டிக்கல் பேட்டர்னில். அது போக நம்மளுக்கு ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணி சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக நம்மளுக்கு நேச்சுரல் ஸ்டோன், டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் வீடுங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். முன்னாடி ஃப்ரண்ட்டில் சூப்பரான கார்டனுங்க. அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்கு இந்த வீடு. கோயமுத்தூர் துடிலூர் பக்கத்தில் நம்மளுக்கு இது வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த வீட்டை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 22/55 அப்படிங்கிற அளவில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு தானுங்க இது. உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க. அதுக்கு மெட்டலில் டோர் கொடுத்துருக்காங்க, 2 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி. மேட் ஃபினிஷ் மார்வலஸ் தாங்க இந்த வீட்டினுடைய அழகாக இருக்கும். 19க்கு 9.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. கீழே நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸும், சைடு வாலில் மேட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு டைல்ஸும் போட்டு மேலே ஃபால் சீலிங்க்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. நல்ல வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி தலைவாசல் வச்சுருக்காங்க. சுற்றி வர நம்மளுக்கு 1.5 அடி இடம் கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் நம்மளுக்கு வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. 2 5000 லிட்டருக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 10,000 லிட்டருக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க. சூப்பரான தேக்கில் கதவுங்க. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் சிங்கிள் டோரில் நல்ல கிரானைட்டில் பார்டர் கொடுத்து தேக்கில் நல்லா ஸ்டைலிஷான டிசைனில் ஒட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தோம்னா ஒரு 6x5 அப்படிங்கிற ஒரு ஃபோயருங்க. ஃபோயரில் ஸ்டைலிஷான டிசைனில் மேட் ஃபினிஷிங்கில் தீம் க்ரீன் அண்ட் க்ரீமி எல்லோ வால்பேப்பர் அப்படியே ஆர்ச்சு. அதுக்கு பண்ணியிருக்கக்கூடிய லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவல் பேட்டர்னில் டிசைன் பண்ணி சென்டரில் கொடுத்துருக்கிற ரவுண்டு நிலாவை ஞாபகப்படுத்துது. அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆர்ச்சோட இந்த ஹால்குள்ளே என்ட்ராவாக வாங்க உள்ளே போனோம்னா 16x16 அப்படிங்கிற அளவில் உள்ள பெரிய ஹாலுங்க. 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு நல்லா காற்றோட்டம் வெளிச்சாகிற மாதிரி 2 ஜன்னல் கொடுத்து இந்த ஹாலில் பூஜா யூனிட்டு, மேலே டிசைனர் ஃபால் சீலிங், டிவி யூனிட், டூப்ளக்ஸ் பேட்டர்னில் ஸ்டெப்ஸு, அப்புறம் உங்களுக்கு மல்டி கலரில் நிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், இந்த வீட்டில் நம்ம சொன்ன மாதிரி க்ரீம் எல்லோ கலரில் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. கான்செப்டே தான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீடை பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட்டு, உங்களுக்கு டெக்கரேட்டிவ் லைட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த ஃபால் சீலிங்கு. அதுவும் மைல்டாக கண்ணுக்கு உறுத்தாத கலரில் நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்கிறது, இங்கிலீஷ் கலரில் பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு கீழே பண்ணியிருக்கக்கூடிய மல்டி மீடியா டிவி யூனிட்டுங்க அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கோட சைடில் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்து ஆர்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸுக்கு வுட்டனில். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். 3D பேட்டர்னில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு பேக் லூவர் கொடுத்து ஃப்ரண்ட்டில் 3D எம்போசிங் டைப்பில் கொடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவு, அப்புறம் யூபிஎஸ் வைக்கிறதுக்கு எல்லா ஸ்டோரேஜு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக எலிகண்ட்டாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடுங்க. கோயமுத்தூர் துடிலூரில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூமாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் இருக்குது. ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி இந்த ஹாலில் லேசர் கட்டிங் டிசைனோட நம்மளுக்கு பூஜா ரூம் ஒன்று இருக்குங்க. அப்புறம் நிச்சு கொடுத்துருக்காங்க லைட்டோட சூப்பராக. அதுக்கு வுட்டர் பேஸ் பண்ணி அட்டகாசமாக இந்த ஹால் ஃபுல்லும் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்குது. நல்லா ஸ்டைலிஷான டிசைனில் அதுக்கு லைட் போட்டு வுட் பேஸ் கொடுத்து ரொம்ப ஸ்டைலிஷாக கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஹாலை. நார்மலாக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட்டு போட்டு பார்த்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. டெக்கரேட்டிவாக இருக்குது. பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாங்க, ஒரு பெரிய ஆர்ச் இருக்குது கிச்சனு டைனிங் போகிற வழியில் வுட்டனில் ட்ரை கலரில். உள்ளே போனோம்னா
10க்கு 8 அப்படிங்கிற அளவில் பெரிய டைனிங் ஹாலுங்க. கீழே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு அதுக்கு மேலே பார்டர் கொடுத்து ஒவ்வொரு ரூம்லையும் நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஜிப்சம் போர்டில். கீழே கேபினட்டோடு அமைஞ்சிருக்கக்கூடிய வாஷ் பேசின், நல்ல வென்டிலேஷன், மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடை வந்து ஒரு பில்டப் பண்ணது வந்து ஒரு இன்ஜினியருங்க. நல்லா பிளான் பண்ணி அவரே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் உள்ள டைனிங் ஹாலில் இருந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளே போனோம்னா 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஸ்பேசியஸான கிச்சனுங்க. அதுவும் மாடுலர் கிச்சனோட அட்டகாசமாக எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு கிரானைட்டில் எல்லா இடத்துலையும் நல்ல வெளிச்சமுக்கு நல்லா விண்டோஸ் கொடுத்து 3.5 அடிக்கு நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ், சிம்னி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மிக தெளிவாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கும், கிரானைட்டில் எல் டைப்பில் கவுண்டரும், கீழே ஸ்டோரேஜ்க்கு மாடுலர் கிச்சன் ஸ்டாண்டன் யூனிட்டு, க்ரீன் அண்ட் வுடன் பேஸில் பிளாக் கலர் பார்டரோட ஸ்டைலிஷாக இந்த தீம்லேயே பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்மளுக்கு ஸ்டாண்டு யூனிட்டு, ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லேஃப்டோட க்ரீன் கலரில் க்ரீமி க்ரீனில் நம்மளுக்கு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு டால் யூனிட்டு, ஓப்பன் ஸ்டோரேஜ், கவர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த கிச்சனை நம்மளுக்கு ஸ்டோரேஜோட எக்ஸ்ட்ராவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறது தாங்க இந்த வீட்டினுடைய சிறப்பு. வாங்க கிச்சனில் இருந்து ஹாலில் இருந்து ஃபோயரை தாண்டுனா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆர்ச்சோட வர வைக்கிறாங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக சென்டரில் காட்டை போட்டு வுட்டன் காட்டை போட்டு அதுக்கு ஹெட் ரெஸ்ட்டை கொடுத்து மேலே ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டில் பண்ணி ஒன் சைடு வால் ஃபுல்லும் நம்மளுக்கு டியூவல் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய வேட்ராப், ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, நல்ல வெளிச்சம் வர மாதிரி 2 பெரிய ஜன்னல், மிக தெளிவாக அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை பாருங்கள். காட்டில் 2 பக்கம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு பிளானு, உட்லெட்டி வைக்கிறதுக்கு, ஹெட் ரெஸ்ட்டுக்கு நல்லா க்ரீன் கலரில் க்ரீமி க்ரீனில் டிசைன்ஸ் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டு மேலே ஃபால் சீலிங் ஜிப்சம் போர்டில் பண்ணியிருக்காங்க. 2 ஜன்னல் நேச்சுரலாக வெளிச்சம் வர மாதிரி அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வார்ட்ராப் மேட் ஃபினிஷிங்கில் டியூவல் டோனில் வித் ட்ரெஸ்ஸிங் யூனிட், கீழே 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸு, எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜோட இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயமுத்தூர் துடிலூரில் வளர்ந்து வர்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம பால் மட்டும் காய்ச்சினா போதும் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஹெவியான பிளானில், ஹெவியான ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை. வாங்க, அட்டாச்சு டாய்லெட். இந்த வீட்டில் எல்லாமே 7க்கு 6 அப்படிங்கிற ரேஞ்சில் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்கும் டாய்லெட்டு. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட்லேயே போட்டுருவாங்க. அடிக்கும் தலைக்குமே பேட்டர்ன்டு டைப்பில் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வெஸ்டர்ன் பேசிஸில் வரும். பிராண்டடில் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. வாங்க, இந்த ஹாலில் இருந்து ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டூப்ளக்ஸ் பேட்டர்ன் ஹவுஸுங்கிறங்காட்டி நல்ல கிரானைட்டில் ஸ்டெப்ஸு கொடுத்து மேலே போகிறக்கு நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்து சைடு வாலில் பண்ணியிருக்கக்கூடிய டிசைன் ஜன்னல் இது எல்லாம் தாண்டி நம்மளுக்கு மேலே போனோம்னா ஒரு பெரிய லாபி இருக்குங்க. எல் டைப்பில் 2 டைப்பாக லாபி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2 பெட்ரூமுக்கு போகிற மாதிரி 2 லாபியும், அப்புறம் அவுட்ரு ஓப்பன் பால்கனிக்கும் கவர்டு பால்கனிக்கு போகிற மாதிரியும் இந்த லாபியை பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விண்டோஸ், அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒட்டி கொடுத்துருக்கிற வால் பேப்பருங்க அட்டகாசமான டிசைனில் ஸ்டைலிஷாகவே இருக்குது. 2 கிச்சனும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேரலாக இருக்குது. தென்மேற்கு மூலையில் ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வலது பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு. வாங்க, தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதில் வால்பேப்பர் ஒட்டி டிவி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டும், மேலே ஓவல் டைப்பில் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் வித் ஆர்ச்சுங்க. அப்புறம் பெரிய காட்டுங்க, இந்த காட்டு போட்டு அதுக்கும் ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், ஃபால் சீலிங் ரொம்ப ஸ்டைலாக
ஓவல் பேட்டர்னில் பண்ணி அதுக்கு நல்ல மைல்டான கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப்ஸ் லைட் போட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்டுக்கு மேலே ஓவராக ஸ்டைலிஷான 2 ஆர்ச் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கம்பீரத்தை இந்த ரூமுக்கும் மெஜஸ்டிக் லுக்கை தருதுங்க. 2 ஜன்னலை பேரலாக விட்டு 2 சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக ஆர்ச் போட்டு அந்த இடத்துல ஒரு காட் போட்டிருக்காங்க. பெரிய கிங் சைஸ் காட்டுங்க. 16x10 அப்படிங்கிறல ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு மேலே கபோர்டு ஒர்க்கு, வார்ட்ராப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அட்டகாசமாக ஸ்டடி டேபிளோட அட்டகாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கு மூலை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வார்ட்ராப்பு, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு பேட்டர்ன்டு டைப்பில் நம்மளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய டிசைனுங்க. 16x10 அப்படிங்கிற அளவில் அட்டகாசமாக கிங் சைஸ் பெட்ரூமோட ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்கிறதாங்க சிறப்பு. மிக தெளிவாக 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2.25 சென்ட்டில் பேட்டர்ன்டு டைப்பில் நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இதில் பண்ணியிருக்கக்கூடிய வால் டிசைனுங்க, டிவி யூனிட் வைக்கிறக்கும் லூவர் பேட்டர்ன்லையும் சரி, அதில் ஒட்டியிருக்கிற வால் சீட்டும் சொல்லி அட்டகாசமாக இருக்குது. நம்மளுக்கு க்ரீன் அண்ட் க்ரீமி எல்லோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த வீட்டில் ஃபுல்லுமே பிளான் பண்ணியிருப்பாங்க. டைல்ஸ்லேருந்து, காட்லேருந்து, இன்டீரியர், ஃபால் சீலிங் எல்லாமே இதே மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. வாங்க, அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே கொடுத்துருப்பாங்க இந்த வீட்டில். ப்ரீமியம் பிராண்டரில் சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். நல்லா பேட்டர்ன் டைப்பில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு வாலில் நல்லா டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் மேட் மார்வலஸ் தாங்க இந்த வீட்டினுடைய சிறப்பு. எக்ஸாஸ்ட் ஃபேனு, கீசருக்கு பிளானு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிராண்டடில் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கோயம்புத்தூர் துடிலூரில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க, நம்மளுக்கு வடமேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம், கெஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். 10x11 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங்கோட ஸ்டைலிஷான ஃபால் சீலிங்கு, அட்டாச்சு டாய்லெட்டு, பெரிய ஜன்னல், வார்ட்ராப், ட்ரெஸ்ஸிங் ஜோனு, கபோர்டு ஒர்க்கு மேலே லேஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட நம்மளுக்கு சிம்பிளாக விடாத மாதிரி நீட் அண்ட் எலிகண்ட்டான டிசைனில் மேட் ஃபினிஷிங் மார்வலஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறதாங்க இந்த வீட்டினுடைய அழகு. கிளாசி ஃபினிஷிங் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரியஸாக மேட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க, ஒரு வாஷ் பேஷின் வித் அட்டாச்சு டாய்லெட்டும் நல்லா பெருசாகவே இந்த ரூமில் பிளான் பண்ணியிருப்பாங்க. பிராண்டடில் எல்லா ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்துடும். சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேட்டர்ன் டைப்பில் டைல்ஸு அடிக்கும் தலைக்குமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு 3 BHK நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் துடிலூரில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோட்டில் அருகாமையிலே அமைஞ்சிருக்கு. இதை பற்றி ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய கனவு இல்லம் சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கனவு இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் போனோம்னா பெரிய கவர்டு பால்கனிங்க. கவர்டு பால்கனி ரொம்ப பெருசாகவே நம்மளுக்கு இருக்குது. 8x17 அப்படிங்கிற அளவில் ரொம்ப பெருசாக டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து வுட்டன் பேஸில் டைல்ஸ் போட்டு அட்டகாசமாக கவர்டு பால்கனியை பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் நம்மளுக்கு வியூஸ் வர மாதிரி நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. வாங்க, பெரிய லாபியிலிருந்து திருப்பி ஓப்பன் டெரஸுக்கு போவோம். ஓப்பன் டெரஸும் நல்லா ஸ்பேசியஸாகவே 10x17 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி 2 நிச்சை கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் கீழே ஃபுல்லுமே நம்மளுக்கு ஹெவியான கூலன் டைல்ஸ் போட்டு கொடுத்து வாஷிங் மிஷின் ஜோன் ஒன்று செப்பரேட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸு ஆர்சிலேயே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அழகான 2.25 சென்ட்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 3 BHK கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. விலையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான விலை தான் இருக்குது நம்மளுக்கு. வாங்க, கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் துடிலூரில் நம்மளுக்கு 3 BHK வீடு இருக்குது. மேலே போனோம்னா கூலன் டைல்ஸை தாண்டி மேலே போனோம்னா கூலன் பெயிண்ட், டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. துவைக்கிற கல் வச்சுருக்காங்க. 3 அடி ஹைட்டில் நம்மளுக்கு நல்ல தண்ணிக்கும் உப்பு தண்ணிக்கும் நம்மளுக்கு சின்டாக்ஸ் வந்துடும்.
இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. கனவு இல்லத்தினுடைய வாழ்த்துக்கள். இல்லம் வாங்கும் கனவு நனவாகும். துவைக்கிற கல்லோட 3 அடிக்கு ஹைட் பண்ணி நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் 2 வாட்டர் டேங்க் வந்துடுங்க. நல்ல தண்ணி கொண்டு உப்பு தண்ணி கொண்டு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஊருக்குள்ளேயே ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. நன்றி. கனவு மெய்ப்படும்.